மதிக்கிறாங்க இன்னைக்கு. சொத்து இல்லாட்டியும் உங்களை மதிக்கிறதும் கிடையாது. பேச்சு துணை கூட ஆள் இல்லாம இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஸோ தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யலாமா அப்படின்னா தாராளமாக ரத்து செய்யலாம். என்ன காரணம்னா நீங்கள் அதை தானமாக தான் கொடுக்குறீங்க. உங்களை அதை எதிர்பார்த்து நீங்கள் பணம் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட வாங்கலை நீங்கள். அதே அந்த பத்திரத்தில் இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை மாற்றவோ அல்லது ரத்து செய்யவோ அல்லது வேறு விதமாக எழுதி வைக்கவோ எனக்கு எவ்வித உரிமையும் அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். நீங்கள் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக ரத்து பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜனவரி 5ஆம் தேதி ஆகச்சிறந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், முதியோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசு உள்ளவங்க தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதிட்டு உங்களை கவனிக்காம உங்க பிள்ளைகள் நடுத்தருவுலையோ அல்லது ஒரு ஒரு விட்டேத்தியா விட்டுட்டாங்க அப்படின்னா 2-3 தடவை சொல்லி பாருங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகும். ஆஸ் ஏ ரூல் படி 90 நாட்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக மினிமம் 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அந்த 1000 ரூபாவும் கொடுக்கல அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. குறைந்தபட்சம் 3 மாத சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் ஃபைன். அது மட்டும் இல்லை, அந்த சொத்தை நீங்கள் ரெக்கவரி பண்ணிடலாம், உங்கள் பேருக்கு வந்துடலாம். அந்த சொத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நடிப்பாங்க அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு சீன் இருக்கும் பாருங்க. பணம் இருக்கிறப்ப ஒரு மாதிரி நடிக்கிறாங்க. பச்சோந்திலாம் தோற்று போயிடும் மனுஷங்க கிட்ட. ஸோ அதனால நீங்கள் ஒருபோதும் பெற்றோர்கள், முதியோர்கள் உங்களுடைய பேர்லேயே சொத்தை வச்சிருங்க. உங்கள் ஆயுசுக்கு அப்புறம் எடுத்துக்கிறட்டும். உங்களுடைய அந்திம காலகட்டங்களில் இனிமேல் என்னால் முடியாதுன்ற ஒரு சூழல் வரும் பாருங்க, அப்போ நீங்கள் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு உடல் நல்லா இருக்கிறப்பவே, திடகாத்திரமாக இருக்கிறப்பவே அவசரப்பட்டு பாசத்தில் வலிக்கி விழுந்துடாதீங்க. பாசத்தில் வலிக்கி விழுந்து நிறைய பேர் தோற்று போனவங்க வாழ்க்கையில் திரும்ப எந்திரிச்சதான் சரித்திரமே இல்லை. ஸோ இந்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் நன்றி.